ஹலோ மை டியர் ஆஸ்பிரன்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறப்போ ஜிஎம் ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டியர். இது யூனிட் 4ல கொடுத்திருக்க ஒன் ஆஃப் த போம். Let we go with the author introduction. He was born on 28 July 1844, Stratford, London, United Kingdom. He was died on 8 June 1889 at the age of 44, Dublin, Ireland. For education, பார்த்தீங்கன்னா Balliol College, Highgate School, and went to University of Oxford. Parents பார்த்தீங்கன்னா Catherine Hopkins and Manley Hopkins. He was buried in Glasnevin Cemetery, Dublin, Ireland. Denomination பார்த்தீங்கன்னா Catholic Church. Worked in a Catholic Church. He is one of the Victorian writer actually, and he decided to be a priest in his life. இவரோட notable works பார்த்தீங்கன்னா Carrion Comfort, God's Grandeur, Pied Beauty, Spring and Fall, Wreck of Deutschland, The Windhover. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்துமஸா தான் பப்ளிஷ் ஆகுது. யார் பப்ளிஷ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் பிரிட்ஜஸ் அப்படின்றவர் தான் செலக்டிவா அவரோட வெல் நோன், அதாவது நல்லா இருக்க போயம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இவர் பப்ளிஷ் பண்றாரு. அண்ட் ஹாப்கின்ஸ் வந்து ஸ்ப்ரங் ரிதம் அப்படின்ற இதை வந்து இன்னோவேட் பண்றாரு. இதை வந்து அவரோட போயம்ஸ்ல, இயர்லி ஃபோக் சாங்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்ப்ரிங் ரிதம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை. அண்ட் இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 20th செஞ்சுரியில இருந்த லீடிங் போயட்ஸோட கம்பீட் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த 20th செஞ்சுரியில இருந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டிஎஸ் எலியட், டைலன் தாமஸ், டபிள்யூஹெச் ஆர்டன் அண்ட் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் அண்ட் செசில் டே லிவர்ஸ், இவங்க எல்லாமே வந்து இவங்க எல்லாத்தோட ஒர்க்கோடையும் கம்பீட் பண்ற அளவுக்கு இவரோட ஒர்க்ஸ் வந்து இருந்திருக்கு. லேட்டரா தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. பட் இவங்களோட வந்து கம்பீட் பண்ற அளவுக்கு இவரோட ஒர்க் வந்து ரொம்ப வர்த்தியா இருந்திருக்கு. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா இவரோட கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா நைன் நைன் சில்ட்ரன் இருந்திருக்காங்க. ஹி இஸ் தி எல்டஸ்ட் ஒன். அண்ட் இவர் வந்து ஒரு போயம் எழுதுறாரு, த எஸ்கோரல் அப்படின்னு சொல்லிட்டு. கீட்ஸோட போயட்ரி படிச்சு அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு தி எஸ்கோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதுறாரு. இட் இஸ் a lengthiest poem of his in his poems. இவரோட லைஃப் எல்லாமே, ஹாப்கின்ஸோட லைஃப் எல்லாமே வந்துட்டு பைபோலார் டிசார்டரால வந்து சஃபர் ஆகுறாரு. அண்ட் அட் ஒன் ஸ்டேஜ் ஹி பிகம் பெட்ரிடன் ஆயிடுறாரு. இவரோட லாஸ்ட் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவரோட சானட், இந்த போயம் இருக்கு இல்லையா, காட்ஸ் கிராண்டியர், இதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ரிட்டன் இன் த டியூரிங் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். எப்போ எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து எந்த டைம்ல வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த மாதிரி ரெவல்யூஷன் இருந்தது ஆக்சுவலா, கோல், அயன், ரயில் ரோட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து அந்த ரெவல்யூஷன்ஸ் வந்து அதிகமா இல்லையா, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மேபி 16th செஞ்சுரியில எல்லாம். அண்ட் when it comes to செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது எதெல்லாம் பார்த்தோம்னா, இது வந்து டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் சொல்றாங்க. இது வந்து டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம், ஸ்டீல் அண்ட் தென் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா வந்து கன்சிடர் பண்றாங்க. இது வந்து எப்ப நடக்குது, 1817 to 1914ல. சோ இப்ப வந்து இவர் வந்து ப்ரீஸ்டா இருக்காரு இல்லையா, யாரு, ஹாப்கின்ஸ் வந்து ப்ரீஸ்டா இருக்காரு. சோ இந்த நம்ம வேர்ல்ட்ல நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் பாக்குறாரு. நம்ம என்னென்ன வந்து ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் நடக்குது, என்னென்ன மாதிரி வந்து நம்ம எர்த்த வந்து எப்படி எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் நேச்சரை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்றது, இது எல்லாமே வந்து பாக்குறாரு. சோ இந்த போயம வந்துட்டு காட வந்து கம்ப்ளீட்டா நம்ம மறந்துட்டோம், ஃபுல்லா வந்து ஆர்டிபிஷியல் திங்ஸ வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் இவரோட ஒரு வரியா இருக்கு. சோ சோ தட் இவர் வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போயம், இந்த சானட் பாத்தீங்கன்னா அத மீன் பண்ணியே தான் இந்த சானட் வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலி வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த போம்? காட்ஸ் கிராண்டியர் இல்லையா, காட்ஸ் கிராண்டியர். காட்ஸ் கிராண்டியர் அப்படின்னா விச் மீன்ஸ் க்ளோரி அண்ட் ஸ்பிளெண்டர். க்ளோரி அப்படின்னா காடோட கிரேட்னஸ், அந்த அந்த அவரோட பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து சொல்றாங்க. எது வந்து இங்க பிரம்மாண்டமானதா வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு தான். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு த போயம் இஸ் பீங் ஸ்டார்டட்.
the world is charged with the grandeur of God. ஸோ the world அப்படின்றது வந்து ஃபுல்லா வந்து சார்ஜ்டுனா ஃபில் ஆகி இருக்கிறது. எப்படின்னா காடோட பிரம்மாண்டமான விஷயங்களால வந்து இந்த உலகம் வந்து முழுமையாகி இருக்கு. அந்த பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து எந்த மாரி டைம்ல எப்படி வந்து வெளிவருது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து வெளிவருது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் ஃப்ளேம் அவுட் லைக் ஷைனிங் ஃப்ரம் ஷூட் ஃபாயில். ஃபர்ஸ்ட் ஒன், இட் வில் ஃப்ளேம் அவுட். ஃப்ளேம் அவுட்னா அப்படியே பிரகாசமா வெளிய வரது இல்லையா? லைக் ஷைனிங் ஃப்ரம் ஷூட் ஃபாயில். இந்த ஷூட் ஃபாயில் அப்படிங்கிறது அ ஷேக் பண்றதோட பாஸ் தான் இல்லையா? ஷூக் அப்படின்றது. ஃபாயில் அப்படிங்கிறது எத மீன் பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஃபாயில் பேப்பர்ஸ் பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்க ஃபாயில் அப்படின்றது ஒரு மெட்டல் வந்து இருக்கு. ஷைனிங் மெட்டல். நம்ம ஃபென்சிங் இருக்கு இல்லையா? ஃபென்சிங்னா இந்த கத்தி சண்டை போடுவாங்க இல்லையா? அப்ப அந்த கத்தி சண்டை போடும்போது அவங்க வந்து ரொம்ப மெல்லிசான ஒரு அந்த இது வந்து ஃபென்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கத்தி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம இது பண்ணும்போதே ரொம்ப ஷைனிங்கா தெரியும். அவங்க சண்டை போடும்போதே அந்த அந்த எப்படி கண்ணாடி மாரி எப்படி ஒரு ஷைன் ஆகும் பிரைட்டா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆ ஷைன் ஆகுற ஒரு பிரைட்டான ஒரு விஷயம் மூலியமா வந்து ஆ வெளிவரும் அப்டின்றாங்க. அது அது வந்து அதான் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு விஷயம் அப்டின்றாங்க. இட் வில் ஃப்ளேம் அவுட் லைக் ஷைனிங் ஃப்ரம் த ஷூட் ஃபாயில். பளீர்ன்னு வர வெளிச்சம் மூலியமாவும் அண்ட் இட் கேதர்ஸ் டு எ கிரேட்னஸ் லைக் த ஊஸ் ஆஃப் ஆயில். ஸோ அ ஒரு அ லைக் த ஊஸ் ஆஃப் ஆயில் அப்டிங்கும்போது ஒரு அ இப்போ நம்ம வந்து ஆல்மண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நெறைய வந்து சீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து கிரஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த கிரஷ் பண்ணும்போது அதுலருந்து அந்த ஆயில் வரும் இல்லையா? அது வந்து எவ்வளோ பியூரா இருக்கு இல்லையா? அ அந்த கிரேட்னஸ் அதுதான் அதுவும் வந்து ஒரு கிரேட்னஸான ஒரு விஷயம். எப்படி கடவுளோட கிரேட்னஸ 2 விதமா நம்ம அறியலாம். ஒண்ணு வந்து இந்த ஷைனிங்கான அதாவது பளீர்ன்னு வர வெளிச்சத்து மூலியமாவும், அதே மாதிரி இந்த சாலிடா இருக்க ஒரு திங்ஸ்ல இருந்து எப்படி கிரஷ் பண்ணா ஒரு பியூரான ஒரு ஆயில் வருது இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு அந்த கடவுளோட கிரேட்னஸ வந்து காடோட கிரேட்னஸ வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. விஷயங்கள்லாம் இருக்கு. வை டூ மென் தென் நவ் நாட் ரெக் ஹிஸ் ராட்? அ ஏன் வந்து மனுஷங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து காடோட கிரியேட்டிவ வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? அப்படிங்கிறத இங்க கொஸ்டினா வந்து ஃபீல் பண்றாரு. காடோட அ பவர வந்து எங்கேயுமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படிங்கிறது தான் இவரோட வொரியா இருக்கு. ரெக் அப்படிங்கிறது வொரி. ஓகே. வொரி ஹிஸ் என் கடவுள் வந்து இப்படிலாம் எல்லா விஷயத்திலயும் இருக்கிறாரு. அப்படிங்கிறத ரெகக்னைஸே பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு. அண்ட் ஜெனரேஷன்ஸ் ஹேவ் ட்ராட். ஸோ இந்த லாஸ்ட் 4 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எப்படி வந்து காட் வந்து இந்த வேர்ல்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த எந்தெந்த வழியில அவர் வந்து வெளிய வர்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப கிரேட்டா ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அட் அண்ட் எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் ஏன் வந்து இந்த பிரசன்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடவுள் வந்து எல்லா விதத்திலயும் இருக்காரு அப்படின்ற இந்த பிரசன்ட்ட வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் மார்க்கோட முடிக்கிறாரு. அந்த நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் ஹேவ் ட்ராட். ஸோ ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கும்போது ப்ரீவியஸா இருந்த அந்த மக்கள் எல்லாருமே முன்னாடி இருந்த மக்கள் வந்து என்ன ஹேவ் ட்ராட் கடந்து போய்க்கிட்டே தான் இருக்காங்க. கடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல் இஸ் சியர்ட் வித் ட்ரேட். அண்ட் ஆல் இஸ் சியர்ட் வித் ட்ரேட்னா இங்க எல்லாமே ஆல் இஸ் சியர்ட் மீன்ஸ் burn the surface of something. சியர்ட்னா என்ன? burn the surface of something. ஸோ நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, burn the surface of somethingனா, இப்ப மேல நம்ம எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லாம் பில்ட் பண்றோம். எல்லாமே பண்றோம். ஸோ இது மூலியமா வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாம ட்ரேட் வந்து நடக்குது. ஓகே. இந்த 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 இது பில்டிங்ஸ் மூலியமா சாரி அந்த பில்டிங்ஸ் கட்டுறது மூலியமாவும், அண்ட் தென் இந்த மைனிங் பண்றது இது எல்லாம் மூலியமாவும் என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பூமியோட இது வந்து ஹீட் ஆகும். அண்ட் ஆல் இஸ் சியர்ட் வித் ட்ரேட் எவ்ரிதிங் எல்லாருமே வந்து என்ன எத எத நோக்கி போயிட்டு இருக்காங்க? அந்த ட்ரேடு அத பத்தியும் அண்ட் ஸ்மியர்ட் வித் டாயில். பிளியர்ட் மீன்ஸ் டயர்டு. ஓகே. டயர்ட் அண்ட்
அவங்களோட கண்ண வந்து அப்படியே ஃபுல்லா வந்து மறைக்குது. அந்த அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க கண்ண வந்து ஃபுல்லா வந்து மறைக்குது. ஸ்மியர்ட் வித் டாயில் அப்படின்னா, விச் மீன்ஸ் டாயில் மீன்ஸ் வொர்க் ஹார்ட். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே ஆ அ எல்லாமே வந்து ஆ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆ மொத்தத்துல இந்த லைன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல் இஸ் சியர்ட் வித் ட்ரேட் எல்லாமே வந்து ட்ரேட நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் வியர்ட் அது எல்லாமே கண்ண மறைக்குது. எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, அந்த பூமி மேல வந்துட்டு போய்க்கிட்டே தான் இருக்காங்க. எத நோக்கி? அந்த வேலை செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்றத மட்டுமே தான் நோக்கி போய்க்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் வியர்ஸ் மேன்ஸ் ஸ்மெட்ச் அண்ட் ஷேர்ஸ் மேன்ஸ் ஸ்மெல். The soil is bare now, nor can food feel being shut. And wears man's smudge. Um, and and wears man's smudge. Smudge means to become untidy. இது மூலியமா என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து ஒரு அ நீட்டா இல்லாம மேன்ஸ் ஸ்மெட்ச் அண்ட் ஷேர்ஸ் மேன்ஸ் ஸ்மெல். இங்க மேன்ஸ் ஸ்மெல் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் லைக் செல்ஃபிஷ்னஸ். எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, இந்த செல்ஃபிஷ்னஸ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்த அந்த செல்ஃபிஷ்னஸ் மூலியமா என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. ஓகே. அவங்க செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. அது எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து படருது. அண்ட் மேன் வியர்ஸ் ஸ்மெட்ச் அண்ட் ஷேர்ஸ் மேன்ஸ் ஸ்மெல். ஸோ வியர்ஸ் மேன்ஸ் ஸ்மெட்ச் அப்படிங்கிறது இங்க என்ன? அன்டைடி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி அ அந்த இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, கரப்ட் ஆகிட்டு, இந்த நேச்சரே வந்து ஃபுல்லா வந்து டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த லைனோட மீனிங். இந்த சாயில் இஸ் பேர் நவ். ஸோ இந்த சாயில் வந்து இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப பேரா இருக்கு. பேர்னா எதுவுமே இல்லாம. நார் கேன் ஃபுட் ஃபீல் பீயிங் ஷட். ஸோ அந்த மனுஷங்க வந்து என்ன பண்றாங்க? இந்த இண்டஸ்ட்ரிய நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மட்டுமே தான் நினைக்கிறாங்களே தவிர, the soil is bare now. இந்த மண்ணுல இப்ப வந்து என்ன இல்ல, எதுவுமே வந்து இங்க இல்ல அப்படின்ற மாரி ஆகுது. நார் கேன் ஃபுட் ஃபீல் நார் கேன் ஃபுட் ஃபீல் பீயிங் ஷார்ட். இப்ப மனுஷங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆ இந்த எர்த்த வந்து இந்த நேச்சரோட இருக்க கனெக்டிவிட்டி வந்து மிஸ் ஆயிடுது. அவங்க வந்து அவங்களோட பாதம் வந்து எதையுமே ஃபீல் பண்றது கிடையாது. அவங்க வந்து இந்த ஷார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்களோட கால்ல வந்து ஷூஸ் வியர் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த ஷூஸ் வியர் பண்ணும்போது செப்பல் நம்ம வியர் பண்றோம் இல்லையா? சோ வியர் பண்ணும்போது இந்த எர்த்தோட இருக்க அந்த கனெக்டிவிட்டி வந்து மிஸ் ஆகுது. சோ நம்ம வந்து அந்த அ எர்த்தோட அந்த ஸ்மூத்தையும் ஃபீல் பண்றது கிடையாது. அந்த ஹார்ட்னஸையும் வந்து ஃபீல் பண்றது கிடையாது. இப்படி எல்லாமே வந்துட்டு எல்லாமே தனக்கு அப்படின்றத மட்டுமே நோக்கி போறதுனால, இந்த நேச்சரோட கனெக்டிவிட்டிய வந்து கம்ப்ளீட்டா வந்து மறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியல. ஃபீல் ஆகுறதே இல்ல அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் அந்த 4 லைன்ஸோட மீனிங். சோ ஆக்டேவ் இதான் வந்து ஆக்டேவ்ன்னு சொல்லுவாங்க. The next is செஸ்ஸெட்டா. And for all this, nature is never spent. Next, we go for the second stanza. And for all this, nature is never spent. So, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நடந்தாலும், நேச்சர் இஸ் நெவர் ஸ்பென்ட். இது எல்லாமே வந்து நேச்சர் இஸ் நெவர் ஸ்பென்ட்னா, இதெல்லாம் தீர்ந்து போகிறது கிடையாது. ஆ தேர் லிவ்ஸ் த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் டீப் டவுன் திங்ஸ். எவ்வளவுதான் நம்ம பூமியில வந்து இண்டஸ்ட்ரீஸ் பில்ட் பண்ணாலும், பூமியில இருந்து நிலக்கரிகள்லாம் எடுத்துட்டு கோல்டு மைன் பண்றோம். இந்த மாரி எவ்ரிதிங் எல்லாத்தையுமே நம்ம அது வந்து எடுத்தாலும், எப்பயுமே அது வந்து தீர்ந்து போறது கிடையாது. தேர் லிவ்ஸ் த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் டீப் டவுன் திங்ஸ். ஸோ தேர் லிவ்ஸ் த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னா, ஆ ரொம்ப அன்பு அன்பு கொண்ட ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து என்னைக்குமே வந்து உள்ளடங்கி இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த பூமியில. அதான் என்னது காடோட அந்த லவ் சொல்றாங்க. அண்ட் த லாஸ்ட் லைட்ஸ் ஆஃப் பிளாக் வெஸ்ட் வென்ட். ஆ இருந்தாலும் இந்த லாஸ்ட் லைட் ஆஃப் த பிளாக் வெஸ்ட் வென்ட் அப்படின்னா, நம்ம சன் செட் ஆகுறது வெஸ்ட் சைடு இல்லையா? சன் ரைஸ் ஆகுறது ஈஸ்ட். ஸோ என்னதான் வந்து இருண்டு போனாலும், அந்த வெஸ்ட்ல போயிட்டு அந்த கடைசியா அந்த கருமையாக ஆகும் இல்லையா? எல்லாமே போனாலும், ஓ மார்னிங் அட் த ப்ரவுன் பிரிங்க் ஈஸ்ட்வர்ட் ஸ்ப்ரிங்ஸ் பிகாஸ் த ஹோலி கோஸ்ட் ஓவர் த பெயிண்ட். இத பாத்தீங்கன்னா
Because the Holy Ghost over the went மார்னிங். ஸோ அந்த மார்னிங் வருது இல்லையா? அட் த நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னதான் வந்து இருண்டு போனாலும், நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? அந்த மார்னிங் வந்து கண்டிப்பா வரும் இல்லையா? ஈஸ்ட் எந்த திசையில? ஈஸ்ட்ல. ஸோ அத வந்து ஸ்ப்ரிங்ஸ வந்து கொண்டு வரும். அந்த மறுபடியும் அந்த மறுமலர்ச்சிய வந்து கொண்டு வரும். அந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரும். அதாவது அந்த பிளாக் அப்படின்றது, அந்த பிளாக் வெஸ்ட் என்னதான் நம்ம வந்து அந்த பூமிய வந்து கஷ்டப்படுத்தி இது பண்ணுனாலும், அந்த ஸ்ப்ரிங் வரும்போது மறுபடியும் எப்படி வந்து ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது எல்லாமே வந்து புதுசா வருது இல்லையா? க்ரோ ஆகி வருது இல்லையா? அந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் த ஹோலி கோஸ்ட் ஓவர் த பெண்ட். அந்த அ ஏன்னா, அங்க வந்து யார் இருக்காங்க? ஹோலி கோஸ்ட் காட் வந்து அங்க இருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ப்ரூட்ஸ் வித் வார்ம் பிரெஸ்ட் அண்ட் வித் பிரைட் விங்ஸ். ஆம் அண்ட் எப்படின்னா, வேர்ல்ட் ப்ரூட்ஸ் வித் வார்ம் எப்படி வந்து பறவைகள் வந்து தன்னோட ஆ குஞ்சுங்கள வந்துட்டு பாதுகாக்குதோ, அந்த மாதிரி வந்து அந்த காடும் வந்து நம்மள வந்து பாதுகாக்குறாங்க. வித் பிரைட் விங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி நேச்சர் வந்து ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். எது மூலியமா? த்ரூ காட்ஸ் பவர். காடோட பவர் மூலியமா நேச்சர் வந்து ரினியூ ஆயிட்டே வந்து இருக்கும். அப்படின்னு தான் வந்து இந்த போயம்ல வந்து சொல்ல வராரு ஹாப்கின்ஸ். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டேவ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ எப்படி வந்து காட் வந்து பிரசன்ட் ஆகியிருக்காருன்னோ, அந்த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 லைன்ல, அந்த நெக்ஸ்ட் 4 லைன்ல வந்து எப்படிலாம் பூமி வந்து மனுஷங்கள் வந்து எப்படிலாம் வந்து பூமிய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காட வந்து மறந்துடுறாங்க, நேச்சரோட கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்றாரு. அந்த நெக்ஸ்ட் 6 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து என்னதான் வந்து ஸ்பாயில் ஆனாலும், நேச்சர் வந்து நமக்கு வந்து தீர்ந்து போறதே கிடையாது. ஏன்னா அங்க காட் இருக்காங்க. ஸோ என்னதான் வந்து அழிவுகள் ஏற்பட்டாலும் மறுபடியும், மறுபடியும் வந்து அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா காடோட அங்க அந்த பவர் வந்து இருக்கு. அவங்களோட கிரேஸ் வந்து இருக்கு. சோ தட் வி கேன் கெட் தட் அகைன் அண்ட் அகைன் அப்படின்னு வந்து இந்த போயம முடிக்கிறாரு. சோ தீம் பார்த்தீங்கன்னா, இந்த போயமோட தீம் பார்த்தீங்கன்னா, டிவைன் டிவினிட்டி, ரெசிலியன்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் காட் அப்படின்றது இதோட தீம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நெறைய யூனிட் 4 உள்ள வரக்கூடிய போயம்ஸ் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் கெட் த நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்லி. தேங்க் யூ.